அதிமுக என்ற இயக்கம் இன்று வரலாறு காணாத ஒரு சவாலை எதிர்கொண்டு நிற்கிறது. இந்த இயக்கத்தின் அடித்தளத்தை அமைத்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த இரு தலைவர்களும் கிராமம் கிராமமாக சென்றார்கள். மக்களின் குரலுக்கு நள்ளிரவிலும் செவிசாய்த்தார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று அம்மா வாழ்ந்து காட்டினார்கள். அதிகாரத்திற்கு அஞ்சாமல் மக்கள் பக்கம் நின்றார்கள். ஆனால் தற்போதைய தலைமையின் செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்றால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளில் வெறும் 47 இடங்கள் மட்டுமே. இதுவரை இல்லாத அளவிற்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. இந்த தோல்விக்கு யார் பொறுப்பு என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொண்டு பொதுவெளியில் விளக்கம் அளிக்காமல் மாவட்டம் தோறும் ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் நடக்கிறது. ஆனால் அந்த கூட்டங்களை கட்சியை வளர்த்தெடுத்த மூத்த நிர்வாகிகளே புறக்கணிக்கிறார்கள். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கட்சியில் பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள். ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் வாய்ப்பு தருகிறேன் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 25ஆம் தேதி அந்த உறுதிமொழியையும் நிறைவேற்றவில்லை. இது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் பணத்தால் நான், பணத்திற்காகவே நான் என்ற சிந்தனை கட்சிக்குள் வளர்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொள்கைக்காக வந்தவர்கள் ஓரங்கட்டப்படுவதும் பணபலம் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் அம்மாவின் வழியில் இருந்து விலகிச் செல்வதாக பலரும் கருதுகிறார்கள். இப்படியே சென்றால் அதிமுக என்ற இயக்கமே கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் கோவையில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கும் உள்ளூர் வாகன ஓட்டியார் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லையாம். இதை அறிந்தவுடன் அதிமுகவின் மூத்த தலைவர் SP வேலுமணி நேரில் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார். காவல் அதிகாரியிடம் உடனே ஸ்பாட்டிற்கு வாருங்கள், தாமதம் பெரிய பிரச்சனையில் முடியும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் பாதுகாப்பில் அலட்சியம் கூடாது என்பதை அவர் நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறார். இதுவே அம்மா கற்றுத்தந்த அரசியல். மேடையில் மட்டும் பேசாமல் பிரச்சனை உள்ள இடத்திற்கு சென்று தீர்வு காண்பது, பதவிக்காக அல்லாமல் மக்களுக்காக நிற்பது. இன்று கழக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு ஒன்றே, அம்மாவின் வழியை பின்பற்றும் தலைமை வேண்டும், களத்தில் நிற்கும் தலைவர் வேண்டும், உழைப்பவர்களை மதிக்கும் தலைவர் வேண்டும். அந்த அனைத்து தகுதிகளும் SP வேலுமணியிடம் இருக்கிறது. எனவே அதிமுகவை மீட்டெடுக்கவும் அம்மாவின் பெயரை காக்கவும் வேண்டுமென்றால் தலைமை மாற்றம் அவசியம் என அனைவரும் கூறி வருகின்றனர். அடுத்த பொதுச் செயலாளராக SP வேலுமணி பொறுப்பேற்க வேண்டும் என்பதே இன்று பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது.